ஷை விஷ்ணு பிரமா எல்லாம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் ஒரு 5 வருஷமாக உட்கார்ந்து சட்ட பேரவையில் போட்டு பிரிவுகளை போட்டு காவல்துறைக்கு இப்படி பிரிவு, பத்திர பதிவுக்கு ஒரு பிரிவு, தாசில்தார் விஓவுக்கு ஒரு பிரிவு, இப்படி என்னென்ன பிரிவுகள் போட்டு நாசம் பண்ணி வச்சு 5 வருஷமாக உள்ள கணக்கை பூரா தோண்டி எடுப்பார். தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, உடாலப்பட்ட மாநிலம் டெல்லி வரைக்கும் எல்லா மாநிலத்திலும் எடுப்பார். இராணுவ வானரப்படை வச்சு எடுப்பார். அம்முட்டு தப்பு கணக்கு ஏற்றி இவன் ஒரு பட்ஜெட்டு போடுதான், அவன் ஒரு பட்ஜெட்டில் உள்ள ஏற்றி நாசம் பண்ணதான். வெளியில் கவர்மெண்ட் வேலாக்கிறவன் நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு நின்னாலே உள்ள கால் வைக்கக்கூடாது. இப்போ எதுக்கு வச்சுருக்கான்? காவல்துறை ஒன்று வச்சுருக்கான், கிராம விவோ ஒன்று வந்து வச்சுருக்கான். இதுக்கு என்ன விடை? இது ஒன்று பார்க்கலையா? இந்த கேஸ் நம்பரை பார்க்கலையா? என்ன கணக்கு? இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் சொத்து, இந்த பூமி சொத்து அவர் கையில் வச்சுருக்கார், கடவுள் வச்சுருக்கார், எல்லா சிவன் கோயில் ஆலயத்தில் கையில் வச்சுருக்காரு. என்ன காரணம்? வச்சுக்கிட்டு தான் விளையாடுறாரு. புரியுதா? ஏன்ட்ட நான் உட்காந்துருக்கேன், ஏன்ட்ட இந்த விளையாட்டா? அந்த கேள்வி கேட்கார். ஏன்ட்ட இந்த விளையாட்டா? நீ மானிடப்பே உனக்கு என்னடாங்கிற கேள்வி கேட்கார். உயிர் வாழ்றதுக்கு விவசாயம் இப்படி அளந்து கொடுக்க ஆட்டை நக்கிக்கிட்டு விற்பனைக்கான பூமியை கொடுத்துருக்கேன், நீ அச்சடித்த பேப்பரில் விளையாடுதான்னு கேள்வி கேட்கார். ஒவ்வொரு கவர்மெண்ட்டாக நடத்தி டெல்லி, தமிழ்நாடு, ஊடாலப்பட்ட மாநிலத்தை நடத்தி நாசம் பண்ணி வச்சுருக்கான். இந்த நீதிமன்ற கோர்ட்டில் அந்த கேள்வி கேட்கார். பத்தியாப்பா பார்க்கலையாப்பாங்கிற கேள்வி ஐயா கேட்கார், நீதிமான் கேட்கார், நீதி அரசர் கேட்கார். ஒவ்வொரு 5 வருஷமாக உட்காந்து ஒவ்வொரு சட்ட பிரிவுகளை போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ தாவேக்கா வந்து உள்ளே கொடுக்கான். என்ன காரணம்? இத்தனை நாளுக்குள்ளே இந்த கேஸை முடிக்கணும் அப்படிங்கிற கணக்கு கொடுக்கான். என்ன காரணம்? இது வந்து மக்கள் பூரா அவனுக்கே தெரியுது. ஐயா கடவுள் கணக்கு பார்க்கான், தாவேக்கா பார்க்கான், மற்ற திமுக அண்ணா திமுக கேடுகட்ட போய் பூரா பார்க்கான், இது என்ன கணக்கு போடுதார் அப்படின்னு. அப்போ இவர்கிட்டே வந்து விளாண்டா அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல் வரும் இல்லையா? ஒன்று தாண்டா, ஒரே பாயிண்ட் தாண்டா. இராணுவம் உள்ளே வந்தாலே உன் 2 வெதர் ஆடும், 2 தொடை ஆடும், உன் கொலை ஆடும், புரியா? உன் நாக்கு ஆடும். அரசியல்வாதி பல லட்சம் கோடி உள்ளே பூரா பாலாக்கியிருக்க தமிழ்நாடு முழுவதும் கொலை ஆட விட்டுருவார். ஒழுங்காக போங்கடா, பொத்தி போடா. அதுதான் மூதேவி மண் அள்ளி எரியுதா ரோட்டில், எரிஞ்சால் என்ன நடக்கும்? எல்லாரும் சிக்கலில் மாட்ட போகிற நீ. 2 கையை காலை வீசி என்ன பரவரன்னு பறக்கான். கேடுகட்ட உய்மனே, ஒரு வேளைக்கு 3 வேளை திங்க ஒரு நாளைக்கு மானிட பிறவி. உன் பொண்டாட்டி 4 வேளைக்கு திங்கா, நீ 3 வேளைக்கு திங்க. வெளியில் போய் 3 வேளைக்கு திம்மா, வீட்டில் வெளியில் வேற திம்மா. ஒரு மானிட ஆணும் பெண்ணும் அவன் பொண்டாட்டி மாதிரியா வச்சு தின்னுக்கிட்டே இருப்பான் வீட்டில். அப்போல்லாம் எங்கடா போவோம்? விளைவு நீ சேட்டை பண்ணது 1008 சேட்டை பண்ணத, புரியுதா இல்லையாடா? அதுதான் விவசாயத்தை தோன்றினான், விவசாயத்தை கொடுக்கான். தமிழ்நாட்டில் அரசியல்வாதி சட்டப்பேரவையில் கொடுக்கானா? இது மாற்றி புரிஞ்சு பாடுறா. கேடுகட்ட கண்டார் வலிமை ஒவ்வொரு ஆதார கார்டில் இருக்கிற முட்டா கூதிமனுகளா. விவசாயம் எல்லா மக்களுக்கும் மக்கள்னாலே கொடுத்துட்டாரு. விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோண்டு அது விற்க ஓட்ட இது என்னடா கூத்து அடிக்கிறதுக்காடா? ஏண்டா முட்டா கேடுகட்ட உரிமை. ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் படித்து வெளியில் தள்ளுதான். அது பூரா வித்தோட்டமாக போகுது. இங்கே பூரா பூமி அழிக்கான், விற்றோடனே அந்த இடத்துல அவன் அழிப்பான். கெட்டட மாளிகை போட்டு தொழிற்சாலையை கட்டி அழிக்கான். என்னடா குய்மக்கா? கூறுகட்ட குப்பை குய்மக்களா? இல்லை நீதிமன்றத்தில் ஜட்ஜி பூரா திணற்றல் இருக்காங்கடா. எல்லாம் புரிஞ்சு போங்கடா. கேடுகட்ட உரிமை அரசியல் புழல் பின்னாடி அலையாயிடா. கூடுகட்ட குப்பை குய்மனுடா. வழக்கறிஞரில் திணறுதான் அம்முட்டோம். ஐயோ அழிக்க விட்டுட்டாங்க, இப்போ என்ன அப்படின்னு அவனுக்கும் ஓடலை. என்ன ஓடும்? இதில் எடுத்துகிட்டு வா, அதில் ஈஸி எடுத்து வா. 50 வருஷம் எல்லாமே ஐயா சொத்து தாண்டா வருது. ஐயா சொத்துக்குத்தான் கடவுள் காலையில் கும்பிட்டு 10:30 மணி கடவுளே தப்பு உங்கள் இடத்துல மோசம் பண்ணி வச்சுருக்காங்க, இதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறேன்னு கையெடுத்து கும்பிட்டு உட்காருதாங்க. இப்போ ஐயா உட்கார்ந்தா நீதி அரசர் உட்கார்ந்தா பிறகு முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா. பையா போங்கடா, பொத்தி போங்கடா. எல்லா ஆதார கார்டில் விவசாயம் இருக்கான்னு இந்த கேள்வி கேட்கார். ஒரே குடிமயத்தில் விட்டுட்டான். குடிங்கடா அதுலேயே மண்ணள்ளி போட்டாடா. குடிமயத்தில் மூதேவி மண்ணள்ளி போட்டா, எரிக்கலம் செடி பால் ஊற்றிட்டா. குடி போத, மது போத, சப்பு நின்று போவோம். அவன் வீடு வாசல் நொறுங்கி போவோம். அநியாயப்பட்டு பூரா கெட்டட மாளிகை கட்டி போகிறானா அவனும் நொறுங்கி போவான். மில்லு துவைச்சா கம்பெனி நிறையா போட்டு என்னைய பாரு காட்டுதானா? இப்போ எல்லையப்பன் உள்ளே வந்துட்டாங்க. இனிமேல் நொறுக்கி போடுவார். நொறுக்கி கந்தல் குளமாகி எல்லாம் பூட்டுறா. திண்டுக்கல் பூட்டு போட்டாரா? இப்போ ஒன்று பூட்டிகிட்டு வருது. சாமி தான் பூட்டோம். இங்கே உள்ள படைகள் பூட்டிடும். இங்கே அகம்பா சேட்டை ஓவர் சேட்டை பண்ணதவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக வீடு வாசலாம் பூட்டு போட்டு போவோம். அநியமாக அந்த பேப்பர் இல்லைன்னா அப்புறம் பூட்டி தானே போகணும்.
மொட்டையும் பேப்பர் இல்லைன்னா அவன் நகை நட்டு வீடு வாசல் எல்லாம் அந்த பத்திர டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செயலை இழந்து கடைசி திருவோடு எடுக்க அந்த நிலைமை வரும். இங்கே சேட்டை பண்ண பூரா அந்த நிலைமை வரும். இலை பெரிய பெரிய தப்பு செஞ்சவங்களாம் குடும்பம் அப்படியே சீக்கிரமாக கருவறுத்து போவோம். கம்முன்னு போங்கடா போட்டாச்சுப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் ஆணு பண்ண இப்போ விவசாயத்துக்கு எடுக்கான். சட்டப்பேரவையில் எல்லாவனும் கூடி குமாந்து விவசாயம், ஏன்னா அவனுங்களுக்கு தெரியும் அழிச்சு வச்சுட்டோம், கையெழுத்து போட்டோம், நம்மளாட்டு உட்காந்து 5 வருஷம் நாசம் பண்ணி வச்சுட்டோம். பூரா அங்கே அழிச்சு நிற்கான். ஓட்டு முத்திரை போடுறவன் அழிச்சு நிற்கான். இதுக்கு கேவுன்னு அந்த பேப்பரை வச்சு வீசி அங்கங்கே வாங்கி தின்னுட்டு போங்கடான்னு வீசுதான். கம்முன்னு பொத்தி போட அரசியல்வாதி புறா மூதேவி மண் அள்ளி எரிஞ்சிட்டா. வாக்கரிசி ரோட்டில் நீ ரோட்டில் தான் நீ வார காலை வைக்க 2 கையை தூக்கி 2 காலை தூக்கி 4 வீலர் 2 வீலரில் இறங்குத பூமியில் மண்ணில் வீட்டிலேருந்து வெளியே வரையில். அதான் மூதேவி மண் அள்ளி எரிஞ்சிட்டா. ரோட்டில் வாக்கரிசி போட்டா, கள்ளிப்பால், எருக்கிழஞ்சல் பால். அடுத்து முள்ளுடா, முள்ளு பார்த்துருக்கியா இல்லையாடா அரசியல்வாதி கேடுகட்ட உயிமனே? முள்ளை பார்த்தியா பார்க்கல? முள்ளு கிடக்கா முள்ளுச்செடி. முள்ளுச்செடி பார்த்தியா இல்லையா? அது ரோட்டுக்கு போயிடுச்சு. அது சாமி பவர், கடவுளுடைய பவர். கேடுகட்ட கண்டார் வலிமான ஒழுங்கா போ. முக்கால்